அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனைத்து நன்மைகளையும் அள்ளித்தரும் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீதிமொழிகள் 10:6 பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 10:6 விதமாக சொல்லுகிறது, நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அது பொதுவாக எல்லாருக்கும் உரியவைகள் தான். ஆனால் நீதிமான்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, அது அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களோடு தங்கும், அவர்களோடு கூட தங்கும். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தோன்றி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வரும். பரலோகத்திலிருந்து தான் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதமே கடந்து வரும். சிலருக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொத்தல் பையில் போடப்பட்டது போல ஆசீர்வாதங்கள் வரும். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில், அடுத்த சில நாளிலே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. என்னிடத்தில் அநேகர் சொல்லி இருக்கிறாங்க, வர்றதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியலன்னு. வசனம் என்ன சொல்லி இருக்கு? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து வலிஞ்சு போயிடக்கூடாது, தங்கணும். அதற்கு ஒரு உதாரணம், லூக்கா 15வது அதிகாரத்தில் 2 குமாரர்கள், மூத்த குமாரனும் இளைய குமாரனும் தகப்பனிடத்திலே இருந்து, தகப்பன் என்ன செய்தாராம்? தன்னுடைய ஆஸ்தியில பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பங்கை அவர் சமமாய் பிரித்து கொடுத்தார். 2 பேருக்குமே, மூத்தவனுக்கும் கொடுத்தாரு, இளையவனுக்கும் கொடுத்து விட்டார். இளையவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னை ஆசீர்வதித்த தகப்பனை மறந்து, தன்னை ஆசீர்வதித்த தகப்பனை மறந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு அவன் போய்விட்டான். தூர தேசத்துக்கு போயிட்டான். அங்கே தூர தேசத்துக்கு போய் வேதம் சொல்லுகிறது, தூர தேசத்தில் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, துன்மார்க்கன் தான் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவான். தூர தேசத்துக்கு போயிட்டான். தகப்பனை விட்டுட்டு போனாலே துன்மார்க்க வாழ்க்கை தான். தகப்பனை விட்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, தங்கல. காரணம் என்ன? துன்மார்க்கமான வாழ்க்கை. அவன் நீதிமான் அல்ல. துன்மார்க்கனுக்கு ஆசீர்வாதம் வரும். துன்மார்க்கனுக்கு ஆசீர்வாதங்கள் வருமானு கேட்டீங்கன்னா வரும். ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில தங்காது. அது அவனுடைய வாழ்க்கையில தங்காது. நம்ம நீதிமான், தகப்பனோட தான் என் வாழ்க்கை, எனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைச்சாலும் சரி. மூத்த குமாரனுக்கு கொடுத்தாரு. மூத்த குமாரன் ஆஸ்திகளை எல்லாம் வாங்கிக்கிட்டான்.
வாங்கிக்கிட்டும் பார்த்தீங்கன்னா அப்பாவை விட்டு போகவே இல்லை, தகப்பனை விட்டு போகவே இல்லை. அவன் தகப்பனை விட்டு போகலை, தகப்பனோடையே இருந்தான். என்ன ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைச்சாலும் என் தகப்பனை விட்டு தூரமாக நான் போக மாட்டேன். எனக்கு கிடைச்சிருக்கிற ஆஸ்திகள் முக்கியமல்ல, ஆசீர்வாதங்களை கொடுத்த என் தகப்பன் தான் முக்கியம். கூடவே இருந்தான். அவனுடைய ஆசீர்வாதம் அவனிடத்திலே தங்கி இருந்தது. அவன் சாப்பிட்டான், தங்கினான், வசதியா இருந்தான், வாய்ப்பா இருந்தான். ஒன்றும் அவனுடைய ஆசீர்வாதத்தில் இல்லை, தகப்பனுடைய ஆசீர்வாதத்திலேயே அவன் எல்லாவற்றையும் அனுபவித்தான். அவனுடைய ஆசீர்வாதம் அவன் சிரசின் மேல் தங்கி இருந்தது. தகப்பனோடு கூட அவன் இருந்தபடியினால் தூரமும் போகவில்லை, துன்மார்க்கமாய் ஜீவியம் செய்யவும் இல்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவன் தலையின் மேலே தங்க வைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். இளையகுமாரன் தகப்பனிடத்திலே போய் தனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு தான் கேட்டான். நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், அழுகிறோம், அடம் பிடிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. என்னத்தான் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கிக்கிடணும். வாங்கிக்கிட்டு அவர் பாதத்திலேயே தான் கிடக்கணும். அவரை விட்டு நீங்க தூரம் போனா உங்க ஜீவியம் துன்மார்க்கம் ஆயிரும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்திருந்தாலும் அது அவனுடைய ஜீவியத்திலே தங்காது. ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நீதிமான்களாக இருக்கும்படிக்கு அவரையே அண்டி ஜீவிக்கணும். ஒரு நல்ல மூத்த குமாரன் தகப்பனை விட்டு எங்கேயும் போகல. 31வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா 15:31 தகப்பன் சொல்லுகிறான், நீ எப்போது என் கூடயே இருக்கிறதுனால உன்னுடையது மாத்திரமல்ல என்னுடையவைகளும் உனக்கு தாங்கிறான். என்னுடையவைகளும் அது உனக்கு தான். நீங்க நீதிமான்களாக இருந்தீங்கன்னா துன்மார்க்கத்துக்கு தூரமா இருப்பீங்க, தகப்பனோடு பக்கமா இருப்பீங்க. உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் அப்படியே தங்கி இருக்கும். காட் பிளஸ் யூ. கிருபையுள்ள ஆண்டவரே, பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம். இப்பொழுதும் என்னோடும் எங்களோடும் கர்த்தர் நீர் பேசினீர். ஆண்டவரே, எத்தனை ஆசீர்வாதங்களை உங்க கையிலிருந்து நாங்கள் அள்ளி அள்ளி பெற்றுக்கொண்டாலும் அந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்கவே கூடாது. நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு இணைந்த வாழ்க்கை வாழ எந்த சூழ்நிலையும், எந்த ஐஸ்வர்யம், எந்த நிலைமைகளும் ஆண்டவரே உங்களை விட்டு நாங்கள் பிரியாதபடிக்கு எங்களை ஞானத்தோடு காத்துக்கொள்ள, நாங்கள் ஆசீர்வாதமாய் ஜீவிக்க, தேவநாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.